வணக்கம். நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. நல்லா சம்பாதிச்சா ஒரு பெரிய சேலரி வாங்கினா லைஃப் செட்டில் ஆயிரும்னு, இல்லையா? ஆனா அந்த நம்பிக்கை உண்மையிலேயே ஒரு பெரிய கட்டுக்கதை. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஸ்கிரீன்ல பாருங்க. 2 பேர் இருக்காங்க, சரியா? ஒருத்தர் நபர் ஏ மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். இன்னொருத்தர் நபர் பி மாசம் வெறும் 40,000 தான் சம்பாதிக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேர்ல யாரு பண விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க? உங்க பதில் என்ன? கொஞ்சம் யோசிச்சு வைங்க, ஏன்னா இதுக்கான விடை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல இது ஒரு பெரிய மாயை. அதிக சம்பளம், ஒரு பெரிய பேக்கேஜ், அது கிடைச்சிட்டா போதும் நம்ம வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆயிடும்னு நம்ப வச்சிருக்காங்க. இதை நம்பி தான் பலரும் அந்த பெரிய சம்பளத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது நிஜமாவே உண்மையா? ஓகே, இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம். சுரேஷ் விஜய்னு 2 பேரோட வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம நேரடியாவே பார்க்க போறோம். முதல்ல சுரேஷ், மாச சம்பளம் 2 லட்சம். அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே பிரீமியமா இருக்கு. இஎம்ஐல ஒரு பெரிய வீடு, இஎம்ஐல ஒரு சூப்பரான காருன்னு வாழ்க்கை தடபுடலா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய், அவரோட சம்பளம் மாசம் 40,000 தான். ஆனா அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். தேவையில்லாத செலவுகளை சுத்தமா தவிர்த்துடுற. இவங்களோட உண்மையான வித்தியாசம் அவங்க பணத்தை கையாள்ற விதத்துல தான் இருக்கு. சுரேஷ் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுகளை தாராளமா பயன்படுத்துவார். சம்பளம் அதிகமாக அதிகமாக செலவுகளும் ஜெட் வேகத்துல ஏறும். மாச கடைசியில பேங்க் பேலன்ஸ் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, 0. ஆனா விஜய் சம்பளம் மெதுவா ஏறினாலும் பரவாயில்லன்னு வர்றதுல ஒரு பகுதியை தவறாம சேமிச்சு முதலீடு பண்றார். பண விஷயத்துல அவருக்கு ஒரு இரும்பு பிடி இருக்கு. இப்ப 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாப்போம். சுரேஷுக்கு சம்பளம் நல்லாவே ஏறி இருக்கு. ஆனா செலவுகளும் மன அழுத்தமும் அதை விட பல மடங்கு ஏறிடுச்சு. திடீர்னு வேலை போனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் அவரை வாட்டி எடுக்குது. ஆனா விஜய், அவரோட வருமானம் மிதமா இருந்தாலும் அவரோட சொத்து மதிப்பு வளர்ந்துகிட்டே இருக்கு. அவருக்கு வாழ்க்கையில நிறைய ஆப்ஷன்ஸ் உருவாகி இருக்கு. ஒரே நாட்டுல ஒரே பொருளாதார சூழல்ல இருந்தும் இவங்க 2 பேரோட முடிவு ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட சக்தி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இந்த மொத்த வித்தியாசத்தையும் நாம புரிஞ்சுக்க ஒரு எளிய கான்செப்ட் இருக்கு. அதுதான் ஃப்ளோ வெர்சஸ் ஸ்டாக், அதாவது ஓட்டம் மற்றும் இருப்பு. இது என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு முடிஞ்சது. வருமானம், அதாவது நம்ம சேலரிய ஒரு பைப்ல வர தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க. மாசம் மாசம் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பைப்ல தண்ணி வரணும்னா சோர்ஸ், அதாவது நம்ம வேலை கரெக்டா இருக்கணும். அந்த சோர்ஸ் நின்னுட்டா தண்ணி ஓட்டவோ நின்னுடும். ஆனா செல்வம் அப்படி இல்ல. அது ஒரு பெரிய டேங்க்ல சேமிச்சு வச்ச தண்ணி மாதிரி. பைப்ல தண்ணி வரது நின்னா கூட இந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். வருமானங்கிறது ஒரு ஓட்டம், செல்வம்ங்கிறது ஒரு இருப்பு. அப்போ நம்ம பைப்ல வர்ற தண்ணி எல்லாம் எங்க தான் போகுது? ஏன் நம்ம டேங்க் நிறையவே மாட்டேங்குது? அதுக்கு காரணம் இந்த செல்வ கசிவுகள் தான். சம்பளம் ஏறினதும் அதை விட பெரிய வீடு, அதை விட காஸ்ட்லியான கார், புது புது பழக்கங்கள்னு நம்ம செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இது நம்ம வருமானத்தை ஒரு சொட்டு மிச்சம் வைக்காம குடிச்சிடும். ஒரு நிமிஷம், நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் உங்க பணத்தை பத்தின பார்வையே மாத்துற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம ஆழமா அலச போறோம். அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியை பத்தி பேசுவோம். ஏன் அதிகமா சம்பாதிக்கிற பலரால செல்வம் சேர்க்க முடியல? அவங்க மனசுல என்ன ஓடுது? பொதுவா அதிக வருமானம் வாங்குறவங்க 3 பொறிகள்ல சுலபமா சிக்கிடுறாங்க. முதல் பொறி அடையாள பொறி, அதாவது என் சம்பளம் தான் என் மதிப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2வது சமூக அழுத்தம், என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி வாழணும்னு தேவையில்லாத செலவு செய்யறது. 3வது ஒரு தவறான பாதுகாப்பு உணர்வு. இந்த சம்பளம் மாசம் மாசம் வந்துகிட்டே தான் இருக்கும்னு நம்புறது. ஆனா உண்மை என்னன்னா, வருமானம் ரொம்ப பலவீனமானது. செல்வம் தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கொடுக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் உங்க சேலரிய பார்த்து உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்காது, நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்றத பார்த்து தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு, பங்குச்சந்தை விழும்போதே எல்லாரும் பயந்து விற்பாங்க. ஆனா அப்போ உங்ககிட்ட பணம், அதாவது இருப்பு இருந்தா நீங்க குறைஞ்ச விலையில வாங்கலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க தான் செல்வத்தை உருவாக்குறாங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் தொகுத்து ஒரு சக்தி வாய்ந்த சமன்பாடா இப்ப பார்க்க போறோம். இதுதான் உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான அந்த ரகசிய ஃபார்முலா. இந்த பகுப்பாய்வோட ஆரம்பத்துல நாம உடைக்க நினைச்ச கட்டுக்கதை இதுதான். வருமானம் தான் செல்வம். ஆனா இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இது 100க்கு 100 தப்பு. அப்போ உண்மையான சமன்பாடு என்ன? இதுதான்.
உங்க வருமானத்திலிருந்து செலவுகளை கழிச்சு மீதி இருக்கிற பணத்தை காலப்போக்குல சரியா முதலீடு செய்யும்போது தான் அது செல்வமா மாறுது. சோ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றதை விட எவ்வளவு மிச்சப்படுத்தி அதை எப்படி பெருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். செல்வங்கிறது ஒரு நம்பர் கிடையாது, அது நேரத்தோட சம்பந்தப்பட்டது. நீங்க இன்னைக்கு வேலையை விட்டா இல்ல உங்களுக்கு வருமானம் நின்னுட்டா உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு உங்களால எவ்வளோ நாள், எவ்வளோ மாசம் இல்ல எவ்வளோ வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்க உண்மையான செல்வம். இதுதான் உங்க நிதி சுதந்திரம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.